Okay, students. Now let us see the board of directors. Board of directors, the governing body of a company, incorporated under the Companies Act called board. கம்பெனியை செயல்படுத்துவதற்காக கம்பெனியினுடைய நிர்வாகத்தை கவனிப்பதற்காக நியமிக்கப்படும் அந்த அவை, அந்த குழுவுக்கு பேர் போர்டு. Individually they are called board directors. Collectively they are called board of directors. தனிப்பட்ட முறையில் அவரை டைரக்டர்னு சொல்கிறோம். எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாரையும் சேர்த்து குறிப்பிடக்கூடிய சொல் போர்ட் ஆஃப் டைரக்டர். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லுவோம். த கவர்னிங் பாடி ஆஃப் எ கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் கால்டு போர்டு. It is a group of individuals called directors. Directors elected to represent the views of the shareholders of a public limited company and to manage the company affairs by establishing policies and implementing them to achieve the goal. அதாவது நிறுவனத்தினுடைய குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய வகையில் நிறுவனத்தினுடைய பணிகளை அந்த நடவடிக்கைகளை செயல்பாடுகளை மேற்கொள்வதற்காகவும் கொள்கைகளை உருவாக்கி அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி அதை செயல்படுத்தக்கூடிய வகையில் அந்த இயக்குனரவை இருக்கிறது. அவர்கள் பங்குதாரர்களினுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் நிறுவன நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த கம்பெனியை செயல்படுத்துகிறாங்க. They are empowered to take decisions. They are empowered to take decisions. முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரம். இந்த கம்பெனியினுடைய செயல்பாடுகளை மேற்கொள்ளும்போது என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும், என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதை செய்வதற்கான அதிகாரம், முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. They are empowered to take decisions on the major issues to lead the company in the right way. நிறுவனத்தை சரியான முறையில் வழிநடத்தி செல்வதற்கான அதிகாரம் பெற்றுள்ள அமைப்பாக அந்த இயக்குனர் அவைங்கிறது இருக்கிறது. In general, the board is empowered to set policies. அதாவது கொள்கைகளை வடிவமைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ரீஸ்ட்ரக்சர் த அப்ஜெக்டிவ்ஸ், இலக்குகளை மறுநிர்ணயம் செய்வதற்குரிய அதிகாரமும் உண்டு. எவாலுவேட் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அந்த கம்பெனியில் பணியாற்றக்கூடிய மூத்த நிர்வாக இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் அண்டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்களோட செயல்திறன், இவங்க இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத மதிப்பிடக்கூடிய எவாலுவேட் பண்ணுறதுக்கு அதை ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இவர்களுக்கு உண்டு. எக்ஸசைஸ் ஓவரால் டைரக்ஷன், ஒட்டுமொத்த இயக்கத்திற்கே இவங்கள தான் காரணமாக இருக்காங்க. அடாப்ட் பைலாஸ், சட்டங்களை ஏற்றுக்கொள்வது. டெட்டர்மைன் அண்ட் பே த டிவிடெண்ட்ஸ், இயக்குனர் இன்னொரு அதிகாரம் என்னென்னா பங்குதாரர்களுக்கு பங்காதாயம் அறிவிப்பதற்கு இவர்கள் பரிந்துரைக்க வேண்டும். பங்குதாரர்களுக்கு பங்காதாயம் அறிவிப்பதற்கு இவர்கள் பரிந்துரைக்க வேண்டும், ரெக்கமெண்ட் பண்ணணும். டெட்டர்மைன் அண்ட் பே த டிவிடெண்ட். இஷ்யூ ஆஃப் அடிஷனல் ஷேர்ஸ், கூடுதல் பங்குகளை வெளியிட்டு பங்கு முதலை திரட்டுவதற்கும் இந்த இயக்குனர் அவைக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ இயக்குனர் அவை எப்படி இருக்கணும்? கம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குனர் அவையினுடைய அமைப்பு. கம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஜென்ரல் ஆப்டிமம் காம்பினேஷன், பொதுவான ஒரு அமைப்பு. ஜென்ரல் ஆப்டிமம் காம்பினேஷன், பொதுவாக அந்த இயக்குனர் அவை எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும்னு சொன்னால், Board of Directors shall have an optimum combination of executive and non-executive directors with at least one woman director. அதாவது ஜென்ரல் ஆப்டிமம் காம்பினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இருக்கணும், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இருக்கணும். Board of Directors shall have an optimum combination of executive and non-executive directors. அதாவது செயலாக்கமுடைய இயக்குனரும் செயலாக்கமற்ற இயக்குனரும், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் போர்டில் இந்த ரெண்டு வகையான இயக்குனர்களுக்கும் போதுமான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். Board of Directors shall have an optimum combination of executive and non-executive directors.
2 பேருமே இருக்கணும், 2 வகையினருமே இருக்கணும். அதோடு கூட கட்டாயமாக குறைந்தபட்சம் ஒரு பெண் இயக்குனராக இருக்க வேண்டும், ஒரு பெண் இயக்குனராவது இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான தகவல், ஆப்டிமம் காம்பினேஷன். அப்புறம் இன்னொரு தகவல் என்னென்னா, நாட் லெஸ் தென் 50% ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷல் கன்சிஸ்ட் ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். சரிபாதி அளவுக்கு உள்ள இயக்குனர்கள் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக இருக்கணும், செயலாக்கம் இல்லாத இயக்குனர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆப்டிமம் காம்பினேஷனில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இருக்கணும், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இருக்கணும். அதோடு கூட இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸுங்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு 50% இருக்கணும், பாதியாவது இருக்கணும், ஒரு பெண் இயக்குனராவது இருக்கணும். when a non-executive director is the chairperson, நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருங்கிற ஒரு சேர்பர்சனாக இருந்தார்னா, அவர் வந்து அந்த கம்பெனியினுடைய சேர்பர்சனாக இருந்தார்னா, சேர்மனாக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார்னா, அப்போ அந்த இயக்குனர் அவை எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்க வேண்டும்? when a non-executive director is the chairperson, at least 1/3 of the board of directors shall comprise of independent directors. 3ல் 1 பங்கு இயக்குனர் வந்து இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்கணும், 3ல் 1 பங்கினர் வந்து இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்கணும், சுதந்திர இயக்குனராக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் 1/3 of the board of directors shall comprise the independent directors, and where the company does not have a non-executive chairman, non-executive chairman இல்லை, சேர்மனாக இருக்கிறவர் non-executive டைரக்டராக இல்லை, அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காருன்னு சொன்னால், பாதி அளவுக்கு ஆஃப் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷெல் கம்பரைஸ் த இண்டிபெண்ட் டைரக்டர். நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து சேர்மனாக இருந்தார்னா 1/3 ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷெல் கம்பரைஸ் ஆஃப் இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ், அண்ட் வேர் த கம்பெனி டஸ் நாட் ஹேவ் ஏ நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன், அப்போ வந்து அட்லீஸ்ட் ஆஃப் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷெல் கம்பரைஸ் த இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ், பாதி அளவுக்கு சுதந்திர இயக்குனர்கள் இருக்க வேண்டும். when the non-executive chairperson is a promoter or related to any other promoter or a person occupying management position at the level of board of directors or at one level below the board of directors. அதாவது இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சன் இருக்கிற நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன், அந்த கம்பெனியினுடைய செயலாக்கம் இல்லாத அந்த இயக்குனர் வந்து சேர்பர்சனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து தோற்றுவிப்பாளராக இருக்கிறார், இந்த கம்பெனியை தோற்றுவித்ததே அவராக இருக்கிறாரு, அல்லது அவரது உறவினராக இருக்கிறாரு, அவருக்கு தொடர்பில் உள்ளவர் நெருங்கிய உறவினர் இருக்கார். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் when the non-executive chairperson is a promoter or is related to any promoter, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் at least one half of the board of directors of the company shall consist of independent directors. பாதி அளவுக்கு இயக்குனர்கள் வந்து சுதந்திர இயக்குனர்களாக இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்கணும். A director is appointed to the board of the company. Such a director have a different role to play to attain the goal of the company. According to their role, they are differently classified in accordance with the provisions of the Companies Act 2013. டைரக்டர்ஸை இப்படியெல்லாம் நம்ம வகைப்படுத்தலாம்: ஹோல் டைம் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இதெல்லாம் வகைகள் இதிலேயே வருது. ஹோல் டைம் டைரக்டர் இவர் வந்து எம்ப்ளாயியாக இருப்பார், இந்த கம்பெனியில் டைரக்டராகவும் இருப்பார். ஹோல் டைம் டைரக்டருங்கிறவர் 3 நேரம் அந்த கம்பெனியிலேயே இருந்து பணியாற்றுவார், எம்ப்ளாயியாகவும் இருப்பார், இயக்குனராகவும் இருப்பார். A director is one who devotes whole of his time of working hours to the company and has a significant personal interest in the company as the source of his income. அந்த கம்பெனியில் பணியாற்றக்கூடிய ஒரு பணியாளராகவும் இயக்குனராகவும் இருக்கிறவர் ஹோல் டைம் டைரக்டர். மேனேஜிங் டைரக்டர், எம்டின்னு சொல்கிறோம். மேனேஜிங் டைரக்டர், a director is one who is employed by the company
and has substantial powers of the management over the affairs of the company subject to the superintendent's direction and the control of the board. இயக்குனரவையோட வழிகாட்டுதலின்படி அந்த கம்பெனியினுடைய பணிகளை மேற்கொள்வதற்காக கணிசமான அதிகாரங்கள் பெற்றுள்ள ஒரு நபராக நியமிக்கப்படுகிறவர் மேனேஜிங் டைரக்டர், மேலாண் இயக்குனர்னு சொல்கிறோம். A director is one who is employed by the company and has substantial powers. இவருக்கு நிறைய அதிகாரங்கள் உண்டு, கணிசமான அதிகாரங்கள் உண்டு. Substantial powers of management over the affairs of the company subject to the superintendence and directions and control of the board. இயக்குனரவையினுடைய மேற்பார்வைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் வழிகாட்டுதலுக்கும் உட்பட்டு செயல்படக்கூடிய கணிசமான அதிகாரங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக மேனேஜிங் டைரக்டர் இருக்கார். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் செயலாக்க இயக்குனர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். An executive director is chief executive officer or managing director of an organization, company or corporation who is responsible for making decisions to complete the mission. Who is responsible for making decisions to complete the mission and for the success of an organization. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிறவர் அந்த கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர். an எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இஸ் எ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவர் தான் சிஇஓ தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு சொல்கிறோம். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அல்லது மேனேஜிங் டைரக்டர் சொல்லலாம். மேனேஜிங் டைரக்டர், எம்டி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் or company or corporation who is responsible for making decisions to complete the mission and for the success of an organization. நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் வெற்றிக்காகவும் பணியாற்றக்கூடிய முக்கிய பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக காணப்படுபவர். அதான் இந்த சிஇஓ, எம்டி, இவங்களை எப்படின்னா சொல்கிறோன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு சொல்கிறோம். In the globalized business world, the title of president or chief executive officer is used instead of managing director. இந்த உலகமயமாக்கல்ல இவரை மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கலாம், பிரசிடெண்ட்டுங்கிற பேரில் கூட இவரை அழைக்கலாம். மேனேஜிங் டைரக்டருங்கிற பேருக்கு பதிலாக instead of using managing director, we shall call it as chief executive officer. அந்த பெயரில் வேறு பேரில் கூட இவரை அழைக்கலாம். நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், செயலாக்கம் இல்லாத இயக்குனர்கள். A non-executive director typically does not engage in the day-to-day management of the organization but is involved in the policy making and planning exercises. Non-executive director பொறுத்த வரைக்கும் இவங்க அன்றாட பணிகளுக்கு வரமாட்டாங்க. கம்பெனிக்கு தினசரி பணிகளில் ஈடுபடுவது இவங்களுக்கு வழக்கம் கிடையாது. இவங்க நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறதுனால முக்கியமான பாலிசிஸ் டெசிஷன்ஸ் எடுக்கிறப்ப, திட்டமிடுதல் போது, கொள்கைகளை வடிவமைக்கும் போது இவர்கள் அந்த கம்பெனியினுடைய நடைமுறைகளில் கலந்துக்குவாங்க. A non-executive director typically does not engage in the day-to-day management. நிறுவனத்தினுடைய அன்றாட அலுவல்களில் இவங்க பங்கேற்பது கிடையாது. A non-executive director typically does not engage in the day-to-day management of the organization but is involved in policy making and planning exercises. பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும்னு திட்டமிடும்போது இவர்களுடைய பணி அளப்பரியது. In addition, non-executive directors' responsibilities includes monitoring the executive directors. இது மட்டும் இல்லை, நான்-எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸோட இன்னொரு முக்கியமான பணி என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸையே மானிட்டர் பண்ணுறது இவங்களோட வேலை. In addition, non-executive directors' responsibilities includes the monitoring the executive directors and acting in the interest of the company stakeholders. கம்பெனியினுடைய பங்குதாரர்கள் நலனை பாதுகாப்பதற்காக, நிறுவன நலனை பாதுகாப்பதற்காக எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸையும் மேற்பார்வை செய்வதற்கான உரிமையை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். Now let us see the difference between executive and non-executive directors. Difference between executive and non-executive directors. An executive director can either be a whole-time director of the company or a managing director.
இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருங்கிறவர் எப்போதுமே ஹோல் டைம் டைரக்டராக இருப்பார். இவர் டே டு டே மேனேஜ்மெண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். An executive director can either be a whole-time director of the company or a managing director. முழுநேர இயக்குனராக இருப்பார், நிர்வாக இயக்குனராக இருப்பார், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருப்பார். இவர் தினசரி அந்த அலுவலகத்திற்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். பட் a non-executive director is a director who is neither a whole-time director nor a managing director. நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருங்கிறவர் மேலாண்மை இயக்குனராகவோ அல்லது முழுநேர இயக்குனராகவோ இருக்க மாட்டாங்க. தே ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் த டே டு டே அஃபேர்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டு. நிறுவனத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகளில் இவங்க பங்கெடுப்பது கிடையாது. எனக்காவது சில பாலிசி டெசிஷன் எடுக்கணும், சில பிளானிங் திட்டங்களை தீட்ட வேண்டும்னா அதற்கு இவர்கள் அழைக்கப்படுவார்கள், அவங்க பங்கேற்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.